ஹலோ! இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா, நம்மள நெறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான விடையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், ரொம்ப நேர்மையா இருக்கேன், ஆனா என் கையில காசு தங்கவே மாட்டேங்குதே, ஏன்? அப்படின்னு நீங்க எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கழுத கூட தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரெஸ்ட் இல்லாம உழைக்குது. அதுக்காக அது கோடீஸ்வரன் ஆகிடுச்சா என்ன? இல்லையா? அப்போ கடின உழைப்பு மட்டும் பத்தாது. பணக்கார ஆகிறதுக்குன்னு ஒரு தனி வித்தை இருக்கு. அதத்தான் இந்த சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற புத்தரின் 7 பழங்கால ரகசியங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க. ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஏழையாவே இருக்காங்க, ஆனா சிலர் மட்டும் ஈஸியா பணக்காரங்களாகிடுறாங்க? இதுக்கு விட தேடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்தன் அப்படிங்கிற ஒரு ராஜா புத்தரை தேடி போனார். என் கஜானா காலியாகிட்டே இருக்கேன்னு அழுதுகிட்டு வந்த அந்த ராஜாவுக்கு புத்தர் சொன்ன பதில்கள் தான் இன்னைக்கு நாம எலிப்பொறி மாதிரி மாட்டி தவிக்கிற இந்த மாடர்ன் எக்கனாமிக் ரேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே திறவுகோல். சரி, நாம பார்க்க போற இந்த ரகசியங்களை 4 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். முதலாவது, செல்வத்தை அழிக்கும் ஓட்டை. இரண்டாவது, உங்க பணமரத்தை எப்படி வளர்க்கறது. மூன்றாவது, செல்வத்தை அடியோடு அழிக்கும் விஷயங்கள். மற்றும் நான்காவது, செல்வத்தின் உண்மையான அர்த்தம். இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். நம்ம செல்வத்தை வெளியேத்துற அந்த பண ஓட்டை, அது என்ன, அதை எப்படி அடைக்கிறது? காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்த புத்தர்கிட்ட போன ராஜா, நான் எவ்ளோ சம்பாதிச்சாலும் தண்ணி மாதிரி செலவாகுதே அப்படின்னு ரொம்பவே புலம்பினார். அதுக்கு புத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு உடைந்த பானையை எடுத்து காட்டி, இதுல தண்ணி நிக்கலையே, இப்போ தண்ணி மேல தப்பா இல்ல இந்த ஓட்ட பானை மேல தப்பா அப்படின்னு கேட்டார். இத அப்படியே நம்ம மாடர்ன் வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்களேன். இதுக்கு பேரு தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது வருமானம் ஏற ஏற நம்ம செலவையும் நாமளே ஏத்திக்கிட்டே போற பழக்கம். 10,000 சம்பளம் வாங்குறப்போ ஒரு பழைய பைக்ல சந்தோஷமா இருப்போம். ஆனா 20,000 ஆனவுடனே புது பைக்குக்கு இஎம்ஐ போடுவோம். 50,000 ஆனா கார் லோன் வாங்குவோம். சம்பளம் ஏற ஏற செலவுங்கிற ஓட்டைய நாமளே பெருசாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதத்தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ், அதாவது திருக்குறள் 478ல ரொம்ப நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. உங்க வருமானம் ஒரு ஊசி முனை அளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க செலவு பணமரம் அளவு பெருசா இருக்கவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், சொந்தக்காரன் முன்னாடி கெத்து காட்டணும்னு கடன் வாங்கி செலவு பண்றதுக்கு பேர் கெத்து கிடையாது. அது ஒரு ஃபைனான்ஷியல் சூசைடு. சோ முதல்ல அந்த ஓட்டையை அடைங்க. இப்போ 2வது பகுதி, உங்க பணமரத்தை எப்படி வளர்க்கிறது. ஓட்டைய அடைச்ச ராஜாவுக்கு அடுத்து ஒரு சந்தேகம். இந்த மிச்சம் பிடிச்ச பணத்தை சும்மா பீரோல பூட்டி வச்சா நான் பணக்காரன் ஆகிடலாமா அப்படின்னு கேக்குறார். கண்டிப்பா முடியாது. பணத்தை பூட்டி வைக்கிறவங்க பணக்காரங்க ஆக முடியாது. பணத்தை வேலைக்கு அனுப்பணும். இத விளக்க புத்தர் ஒரு முதியவரை உதாரணமா காட்டுறார். அந்த பெரியவருக்கு பயங்கர பசி வந்தப்போ அவர் அந்த கோழியை அடிச்சு பிரியாணி ஆக்கல. பசிய பொறுத்துக்கிட்டு அதை வளர்த்தார். அது போட்ட முட்டைகளை வித்து இன்னும் 2 கோழி வாங்கினார். அப்புறம் முட்டைகள் அதிகமாச்சு, அதை வித்து ஆடு வாங்கினார். ஆட்டுப்பால் வித்து மாடு வாங்கினார். இப்போ அவர் ஒரு பெரிய பண்ணைக்கே முதலாளி. பாத்தீங்களா? இதுதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியின் மாயாஜாலம். சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பொன்முட்டையுடும் வாத்தை கொன்று விடாதீர்கள். உங்ககிட்ட இருக்கிற அசல் பணம் தான் அந்த கோழி. அதை எடுத்து ஒரு புது ஐபோன் வாங்கினா கோழி செத்து போச்சு. ஆனா அதே பணத்தை நல்ல பிசினஸ்லயோ முதலீட்லயோ போட்டா அது மாசம் மாசம் லாபம்ங்கிற முட்டைய கொடுக்கும். அந்த முட்டைய வச்சு நீங்க என்ன வேணாலும் வாங்குங்க, ஆனா உங்க அசல் பணம்ங்கிற கோழி உயிரோடவே இருக்கும். இப்போ ராஜாவுக்கு பொறுமை போயிடுச்சு. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு ஒரே ராத்திரியில என் கஜானா நிரம்பணும் அப்படின்னு கேக்குறாரு. இது நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு இருக்கிற கெட் ரிச் குவிக் ஆசைதான். ஆனா புத்தர் சொல்றாரு, நேத்து பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளான் சீக்கிரம் வளரும், ஆனா நாளைக்கே அழுகிடும். ஒரு ஆலமரம் வளர 50 வருஷம் ஆகும், ஆனா அது பல தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, குடம் சொட்டு சொட்டாகவே நிரம்புகிறது. அவசரப்பட்டு மொத்தமா ஊத்துனா தண்ணி வெளியில தான் கொட்டும். இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு உணர்த்தும் பாடம் வாரன் பஃபட் போன்ற இன்றைய மாடர்ன் கோடீஸ்வரர்களோட தத்துவத்தோடு அப்படியே ஒத்துப்போகுது. உண்மையான செல்வம் மெதுவா நிதானமா ஆலமரம் மாதிரி தான் வளரும். குறுக்கு வழியில போனா காளான் மாதிரி சீக்கிரம் வருமானம் வரும், ஆனா வந்த வேகத்துல அது உங்களை ஒரு பெரிய கடங்காரனா மாத்திடும். ரைட். இப்போ 3வது பகுதி, செல்வத்தை அடியோடு அழிக்கும் விஷயங்கள். இதெல்லாம் நாம எந்த விலை கொடுத்தாவது தவிர்த்தாகணும். இப்போ ராஜா, நான் ஒரு பெரிய மாளிகை கட்ட கடன் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. புத்தர் ராஜாவை ஒரு ஆழமான நதிக்கரைக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் காட்டுறார். நீ எவ்வளோ பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் சரி, உன் முதுகுல ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டிக்கிட்டு தண்ணில குதிச்சா நீ கண்டிப்பா மூழ்கிடுவ. அந்த பாறை தாங்க கடன்.
ஆடம்பரத்துக்காகவும் ஊருக்கு கெத்து காட்டுறதுக்காகவும் நீங்க வாங்குற இஎம்ஐயும் கடனும் நீங்க எவ்ளோ திறமையா சம்பாதிச்சாலும் உங்கள அப்படியே மூழ்கடிச்சு கொன்னுடும். கடனை தவிர்த்தாலே நீங்க பாதி பணக்கார ஆகிட்டீங்க. ஓகே, அடுத்த பெரிய டிராப் என்னன்னு பாப்போமா? ராஜா கேக்குறார், நான் மக்கள் கிட்ட ஏமாத்தி சம்பாதிக்கலாமா அப்படின்னு. அதுக்கு புத்தர் ஒரு தங்க கிண்ணத்துல தூய்மையான பசும்பால கொடுத்து அதுல ஒரே ஒரு துளி, ஜஸ்ட் ஒரு துளி விஷத்த கலக்குறார். இப்போ இத குடி அப்படிங்கிறார். ராஜா அலறி போறார். கிண்ணம் முழுக்க பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் எப்படி அதை குடிக்க முடியாததா மாத்துச்சோ, அதே போல கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அதுல ₹1 அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிச்சதா இருந்தாலும் அது உங்க மொத்த நிம்மதியும் கொன்னுடும். உடனே ராஜா, சரி, நான் நேர்மையாவே சம்பாதிக்கிறேன், ஆனா சீக்கிரம் பணக்காரனாகணும், அதுக்காக நான் தூங்காம சரியா சாப்பிடாம உடம்பு போனாலும் பரவாயில்லேன்னு உழைக்க போறேன் அப்படின்னு சொல்றார். இன்றைய ஹசில் கல்ச்சரை இது அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்ககிட்ட வைரம் பதிச்ச ஒரு தங்கத் தேர் இருக்கு, ஆனா அதை இழுக்கிற குதிரைகள் எல்லாம் எலும்பும் தோலுமா நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கு. அப்போ அந்த தேரால என்ன பிரயோஜனம்? தேர் நகரவே நகராது. இதை எதை ரொம்ப அருமையா விளக்குதுன்னா, அந்த தங்க தேர் தான் நீங்க சேர்க்கிற செல்வம், அந்த குதிரைகள் தான் உங்க உடம்பு. பணம் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல ஆரோக்கியத்தை அழிச்சுக்கிட்டா நாளைக்கு அந்த பணத்தை அனுபவிக்க நீங்க இருக்க மாட்டீங்க. ஆஸ்பத்திரி ஐசியூல படுத்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட முடியுமா என்ன? ஆரோக்கியமே மிகப்பெரிய லாபம். உங்க உடம்பு தான் உங்களுடைய முதல் சொத்து. இப்போ இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து ஒரு சம போனஸ் டிப். நிறைய பேரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்தமா இழக்கிற இடமே இதுதான். தூண்டல்ல மாட்டின மீன் முள்ளு குத்தி தொங்குறத சுட்டிக்காட்டி புத்தர் சொல்றார், இந்த ஈஸி மணி, சூதாட்டம், ரம்மி, ட்ரேடிங் ஆப்ஸ், பெட்டிங்னு போறது அந்த மீன் இறைய விழுங்குற மாதிரி தான். சாப்பிடும்போது ஒரு செகண்ட் இனிக்கும், ஆனா அடுத்த நிமிஷமே உயிர் போகும். உழைக்காம வர ஈஸி மணிக்கு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. அது ஒரு அபாயகரமான மாயை. அடுத்து 4வது மற்றும் இறுதி பகுதி, செல்வத்தின் உண்மையான அர்த்தம். காந்தம் மாதிரி பணத்தை ஈர்ப்பது எப்படி? ஏன் சிலருக்கு மட்டும் பணம் மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டுது அப்படின்னு ராஜா கேக்குற அந்த மாஸ்டர் கேள்விக்கான விடைய இப்போ பார்க்கலாம். புத்தர் சட்டுன்னு ராஜாவை பார்த்து தன்னோட வலது கையை இறுக்கமா மூடிக்கிட்டார். இப்போ என் கைக்குள்ள உன்னால புதுசா எதையாவது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். முடியாது. உடனே கையை திறக்கிறார். இப்போ வைக்கலாம். இது உணர்த்தும் பாடம் என்னன்னா, நீங்க எப்ப உங்க கையை இறுக்கமா மூடி எனக்கு மட்டும் வேணும்னு பணத்தை பதுக்குறீங்களோ, அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு புதுசா எதையும் கொடுக்காது. கையை திறந்து மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் செல்வம் உள்ளே வர வழியே பிறக்கும். இதத்தான் நம்ம திருக்குறள் 226 ரொம்ப ஆழமா சொல்லுது. ஏழையோட பசிய போக்குறது தான் நீங்க உங்க பணத்தை பாதுகாப்பா வைக்கிற உண்மையான பேங்க் லாக்கர். செல்வம்ங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்னா சாக்கடை ஆயிடும். மாச சம்பளத்துல ஒரு சின்ன சதவீதமாவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சிறந்த ஆன்மீக மற்றும் பொருளாதார முதலீடா உங்களுக்கு டபுளா திரும்பி வரும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த முழு விஷயத்தையும் ஒரு குயிக் செக்லிஸ்டா ரீகேப் பண்ணிடலாம். 1. அந்த அனாவசிய செலவுங்கிற ஓட்டைய அடைங்க. 2. அசல் பணத்தை கோழி மாதிரி பத்திரமா பாத்துக்கோங்க. 3. ஆலமரம் மாதிரி பொறுமை வேணும். 4. கடன்கிற பாறைய தூக்கி சுமக்காதீங்க. 5. விஷம் கலக்காத நேர்மையான பணத்தை சம்பாதிங்க. 6. முதல் சொத்தான உங்க ஆரோக்கியத்தை பாதுகாங்க. 7. கைய திறந்து தாராளமா கொடுங்க. அண்ட் போனஸ், தூண்டில் முள்ளான சூதாட்டம் பக்கம் போகவே போகாதீங்க. இந்த 8 ஆயுதங்களும் இருந்தா நீங்க தான் ராஜா. அவ்வளவுதாங்க. இவ்ளோ நாள் பண கஷ்டத்துல இருந்தது போடும். இனிமேலும் அந்த வறுமைங்கிற சுழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல இந்த ரகசியங்களை பயன்படுத்தி உங்க பரம்பரையோட தலையெழுத்தையே மாத்தி உங்க குடும்ப சாம்ராஜ்யத்தோட முதல் ராஜாவா நீங்க மாற போறீங்களா? முடிவு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆர் யூ ரெடி? அடுத்த சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல சந்திப்போம்.